ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கவுண்டவுன் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற சாப்டர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த கவுண்டவுன் சீரீஸை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை. நமக்கு எல்லா அந்த பர்டிகுலர் சாப்டர் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு 5 டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்றது தான் இந்த கவுண்டவுன் சீரீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர்ல இருந்து என்னென்ன டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் due to current carrying a straight conductor என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் due to current carrying circular coil, ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் சர்க்குலர் காயிலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு போர்ஷன்லயும் நமக்கு வந்து எந்த மாதிரி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் தென் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் தென் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் கரண்ட். ரைட், ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோர் ஓவர் இந்த செஷன் வந்து உங்களுக்கு எய்தர் நமக்கு ரிவிஷன் செஷன் மாதிரி இருக்கலாம், இல்லாட்டினா நமக்கு அந்த ஹோல் சாப்டருமே ரொம்ப கன்ஃபைன் மேனர்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ நோட்ஸ் எடுத்துக்கிட்டே படிங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸா உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே உங்களோட நோட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் திங் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னாலே சின்ன வயசுல இருந்து நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் வந்து மேக்னெட்ஸ். ஓகே, அது வந்து மோரோவர் ஒரு டாயா நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ மேக்னெட்டை வச்சு விளையாடாத ஆளே இல்லை அப்படின்றதான் சொல்ல முடியும். யூஸ்வலா இந்த மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை சுற்றி நமக்கு வந்து ஒரு ஃபீல்டு நம்மளால உணர முடியும். ஓகே, ஸோ மேக்னெட்ஸ்னாலே அதை சுற்றி வந்து நமக்கு வந்து ஒரு ஃபீல்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபீல்டை தான் எப்படி என்னன்னு சொல்ல போறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை சுற்றி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். வெளியில நம்ம பார்த்தோம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நார்த் போல்ல இருந்து சவுத் போல் போற மாதிரி இருக்கும். அண்ட் உள்ள நம்ம மேக்னெட் கூட நம்ம பார்த்தோம்னா சவுத் போல்ல இருந்து நார்த் போலுக்கு போற மாதிரி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்னெட் அப்படின்னாலே இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம். அண்ட் அனதர் திங், எல்லா மேக்னெட்டுக்கும் நமக்கு 2 பொலாரிட்டி இருக்கு. ஓகே, நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ அன்லைக் நமக்கு வந்து ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பர்டிகுலர் சார்ஜ் பண்ணிட்டு தான் பத்தி பேசுவோம். சரியா? பிளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி தான் பத்தி பேசுவோம். பட் இங்க ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா நமக்கு வந்து அந்த பார் மேக்னெட்ல நமக்கு வந்து ஒரு நார்த் பொலாரிட்டி இருக்கும் அண்ட் சவுத் பொலாரிட்டி இருக்கும். அப்போ இந்த பார் மேக்னெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நார்த் பொலாரிட்டில இருந்து எமர்ஜ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வெளியில நமக்கு சவுத் பொலாரிட்டில கன்வெர்ஜ் ஆகும். சரிங்களா? வெளியில இருந்து கிளம்புற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சவுத் போலுக்கு வந்துடும். ஸோ மேக்னெட்டுக்குள்ள நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா சவுத் போல்ல இருந்து நார்த் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரும். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு ஒரு க்ளோஸ் லூப்பை ஃபார்ம் பண்ணுதுங்களா. நான் பி அப்படின்னு எழுதிக்கிறேன். நான் பி அப்படின்றது எழுதினேன்னா ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நான் எழுதுறேன். ஓகே, பி அப்படின்றது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நான் ரெப்ரசென்ட் பண்றோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு என்னன்னா ஒரு க்ளோஸ் லூப்பை இது வந்து கொடுக்கும். க்ளோஸ் லூப் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு க்ளோஸ் லூப்பை வந்து கொடுக்கும். சரிங்களா? எப்படி க்ளோஸ் லூப் பாருங்க வெளியில இருந்து பார்க்கும்போது நார்த் போல்ல இருந்து கிளம்பி சவுத் போலுக்கு வருது, மறுபடியும் சவுத் போல்ல இருந்து நார்த் போலுக்கு வருது. ஓகே, இப்போ இதை பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு க்ளோஸ் லூப்பா பாத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு ஃபீல்டு லைன்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு க்ளோஸ் லூப்ல தான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். அதனாலதான் என்ன செய்ய முடியும், ஏதாச்சும் ஒரு லூப் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் லூப்புக்குள்ள எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட லூப்னு எடுத்துக்கலாம். நம்ம இமேஜினரி ஒரு சர்ஃபேஸ் நம்ம டிரா பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ட்ரிங் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் எக்ஸிட்டிங். ஓகே, வர லைன்ஸ் ஃபுல்லாமே நமக்கு வெளியில போயிடும். அப்ப இந்த லூப் கூட நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் எந்த ஒரு ஃபீல்டுமே இல்ல அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ண போறோம். இது நம்ம இதை பத்தி இன்னும் நம்ம நிறைய 12th வரும்போது நிறைய படிப்போம். சரிங்களா? இப்போதைக்கு மேக்னெட்டை பத்தி சிம்பிளான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு ஒரு க்ளோஸ் லூப்பை கிரியேட் பண்ணும். அண்ட் வேற இதுல இருந்து என்னென்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா டைரக்ஷனை பத்தி பேசலாம். இந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல இன்கேஸ் இந்த நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட இந்த ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாயிண்ட்ல நம்ம வந்து ஒரு டான்ஜென்ட் மட்டும் எடுத்தா போதும். அந்த பாயிண்ட்ல நம்ம வந்து ஒரு டான்ஜென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இந்த டான்ஜென்ட் லைன் எதை மீன் பண்ணும்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை தான் அது மீன் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த ஆரோ மார்க் போட்டுட்டோம்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு. இன்கேஸ் நமக்கு இந்த பாயிண்ட்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் தேவைப்படுச்சு, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்றது நம்மளால சொல்ல முடியும். சரி, திஸ் இஸ் ஆல் அபௌட் டைரக்ஷன். அண்ட் அனதர் திங், ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நமக்கு வந்து 2 டைரக்ஷன் இருக்க முடியாது. ஸோ ஓகே, அதனால வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டு நாட் இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not intersect. இதுவும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம பார்க்கறது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணிடலாம். The imaginary lines of magnetic field lines around the magnetic are called field lines. Okay, ஜென்ரலா field lines அப்படின்னாலே நம்ம அந்த காந்தத்து பக்கத்துல அதை சுத்தி நமக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்ட்ல தான் நம்ம என்ன சொல்ல போறோம், ஃபீல்டு லைன்ஸ் மென்ஷன் பண்ண போறோம். என்னால அந்த ஃபீல்டு லைன்ஸை பார்க்க முடியுமானா கண்டிப்பா பார்க்க முடியும். எப்படின்னு பாருங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கலாம், நார்த் போல் சவுத் போல். இப்போ இந்த பார் மேக்னெட் இருக்கிற இடத்துல இதை சுற்றி நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு ஃபீல்டு இருக்கும். இந்த ஃபீல்டு இருக்கிற இந்த ஜோன்ல அயன் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் இருக்கு, ஒரு 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 மெட்டீரியல் இருக்கு, அயன் ஃபில்லிங்ஸ். நம்ம சின்ன வயசுல காந்தத்தை மண்ணில் போட்டு பரட்டி, ஓகே நீங்க விளாண்டுருக்கீங்கன்னு தெரியல, ஜென்ரல் என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஒரு காந்த சின்ன ஒரு பார் மேக்னெட் இருந்துச்சுன்னா நம்ம மண்ணில் போட்டு அதை நம்ம உருட்டும் போது அந்த மண்ணில இருந்து சில பார்ட்டிகல்ஸ் மட்டும் அந்த காந்தத்துல வந்து ஒட்டி இருக்கும், கருப்பு கருப்பா ஒட்டி இருக்கும். அதுதான் நம்ம அதுக்கு பேர் வந்து அயன் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு பேரு. சரிங்களா, இது இப்ப மார்க்கெட்ல கூட அவைலபிளா இருக்கு. அயன் ஃபில்லிங்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், அது அவைலபிளா இருக்கும். என்னன்னா ஒரு ஷீட்ல இந்த நடுவில் அந்த பார் மேக்னெட்டை வச்சுக்கிட்டு அது மேல அந்த அயன் ஃபில்லிங்ஸ் நம்ம கொட்டி விட்டுட்டோம், அந்த அயன் ஃபில்லிங்ஸ் நம்ம தூவி விட்டுட்டோம்னா எந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்குமோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல்ட் லைன்ஸை கிடைக்கிறது நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. சரிங்களா, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்கிறத நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் அது அலைன் ஆகி நிற்கும், இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் அது அலைன் ஆகி நிற்கும். மோர் ஓவர் இதை தாண்டி நம்ம ஒரு பொசிஷன்லயும் நம்ம காம்பஸ் வச்சு கூட நமக்கு என்ன பார்த்துக்கலாம், இந்த படி டைரக்ஷனை நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ 2 விதமா நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். எது நம்ம அயன் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த காம்பஸ் நீடில் வச்சு கூட நம்மளால ஆமாப்பா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, அன்லைக் போல் லைக் போல்ஸ் ரிப்பல்ஸ் வைல் அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். இது நமக்கு ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு நார்த் போல் நமக்கு என்ன ஆகும், ஒரு நார்த் போல் ரிப்பல் ஆகும், ஒரு நார்த் போல் சவுத் போல் அட்ராக்ட் ஆகும், இது ரிப்பல் ஆகும். லைக் போல்ஸ் ரிப்பல், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். இது நம்ம ஜென்ரலா நம்ம தெரிஞ்ச விஷயம். இதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்னொரு சில ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்பியர்ஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் ஸ்டாப்ஸ் அட் சவுத் போல். நம்ம வெளியில இது எக்ஸ்டர்னலி ஓகே. ஆனா உள்ள நம்ம பார்க்கும்போது நார்த் அண்ட் சவுத், உள்ள நம்ம பார்க்கும்போது சவுத் டு நார்த் நமக்கு டிராவல் ஆகும், வெளியில நமக்கு நார்த் டு சவுத் டிராவல் ஆகும். ஓகே, இது நம்ம சம்திங் we have to keep in mind. The closer the field lines, the stronger the magnetic field. ஓகே, ஸோ இது என்னன்னா நம்ம ஸ்ட்ராங் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஃபீல்டு அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன மீனிங்னா, ஜென்ரலா இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜோன் எந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த பார் மேக்னெட்டோட போல்ஸ் பக்கத்துல பார்ப்போம் இல்லையா, இந்த போல்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா அதிகமான உங்களுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எங்க இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ராதர் தான் நீங்க நம்ம பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, அப்போ என்ன மீனிங்னா, நம்ம இந்த பார் மேக்னெட்ல இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் போக நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பார் மேக்னெட் பக்கத்துல இருக்கும்போது இன்டென்சிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். இன்டென்சிட்டினா என்னது, நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பெர் யூனிட் ஏரியா. இந்த ஒரு யூனிட் ஏரியாவுக்கு நமக்கு எவ்வளவு தூரம் நம்மளால லைன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது தான் நமக்கு இன்டென்சிட்டி. அப்போ the closer the magnetic field lines, the stronger the magnetic field. ஓகே, அப்ப நம்ம closer the magnetic fields, அப்போ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு அதுக்கு க்ளோஸரா இருந்துச்சுன்னா டென்சிட்டி அதிகமா இருக்கும், ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அப்ப எங்க நமக்கு இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும்னா பக்கத்துல இருக்கு, அந்த போல்ஸ் பக்கத்துல நமக்கு வந்து அதிகமான இன்டென்சிட்டில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Inside the bar magnet, the direction of the magnetic field lines is from south to north pole. இப்பதான் நம்ம பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, ஏன் இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னா, லிசன், ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரே ஒரு பார் மேக்னெட்டுக்கு we will be having 2 நார்த் போல், இங்க சவுத் போல், நார்த் போல் அண்ட் சவுத் போல். இப்போ நமக்கு ஒரே ஒரு பார் மேக்னெட்டுக்கு நமக்கு வந்து நான் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா, ஒரு 2 லைனுமே நமக்கு இன்டர்செக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம், 2 லைனுமே நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி நமக்கு இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகுதா, இப்போ இன்கேஸ் நமக்கு இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இதுல நம்ம வந்து ஒரு டான்ஜென்ட் லைன் டிரா பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணலாம். இப்போ இது வந்து லைன் 1 எடுத்துக்கலாம், இது நம்ம லைன் 2 எடுத்துக்கலாம். லைன் 1க்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிரா பண்ணோம்னா அதோட டான்ஜென்ட் நம்ம டிரா பண்ணலாம். லைன் 2க்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிரா பண்ணோம்னா அதோட டான்ஜென்ட் நம்ம டிரா பண்ணலாம். நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் P-க்கு நீங்க டைரக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, முடிப்பீங்க. ஏன்னா எய்தர் நீங்க இந்த டைரக்ஷன் சொல்லுவீங்களா இல்ல இந்த டைரக்ஷன் சொல்லுவீங்களா, நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, சோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நமக்கு 2 டைரக்ஷன் இருக்கிற மாதிரி மீனிங் வருது, which is practically impossible. ஓகே, ரியாலிட்டியில அந்த மாதிரி இருக்கவே முடியாது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் தான் இருக்க முடியும். அதனால இதை வச்சு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் நமக்கு வந்து ஓவர் இம்போஸ் ஆகுது, அது இன்டர்செக்ட் ஆகாது, அது தனித்தனியா எனக்கு என்னன்னு அது தனித்தனியா தான் இருக்கும், அந்த 2 லைன்ஸுமே எப்பயுமே இன்டர்செக்டே ஆகாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம். நெக்ஸ்ட் லைன் பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார்ம் ஏ க்ளோஸ் லூப். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்டே அதுதான். ஏன்னா நம்ம எதனால க்ளோஸ் லூப் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பாக்குறோம்னா, சவுத் போல் நார்த் போல்னா நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு வெளியில இருந்து வந்துடுது, உள்ளக்கு நம்ம பார்க்கும்போது சவுத் போல்ல இருந்து நார்த் போலுக்கு மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து
போறதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை மட்டும் பார்த்தோம்னா ஒரு க்ளோஸ் லூப்பா இது கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், the magnetic field lines are stronger at the poles because the field lines are denser at the near. நம்ம பார்த்தோமே இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு வந்து அதிகமான டென்சிட்டி இருக்கும். ஓகே, டென்சர் ஃபீல்ட் இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து அதிகமான டென்சிட்டி இருக்கும். இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து கம்மியான டென்சிட்டி இருக்கும், லெஸ் டென்சர். சரிங்களா, இவ்வளவுதான். ஓகே, ஸோ மோரோவர் நமக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பேசிக்கா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். என்னன்னு பாருங்க, உங்களுக்கு நார்த் போல வெளியிருந்து பார்க்கும்போது நார்த் போல இருந்து சவுத் போலுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். உள்ள நமக்கு சவுத் போல் டு நார்த் போல் கிரியேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகாது. நார்த் போல் பக்கத்தில் அதிகமான இன்டென்சிட்டி இருக்கும். அண்ட் தென் அதோட டைரக்ஷனை பார்க்கறதுக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு வந்து அதோட டேஞ்சன்ட் வந்து நம்ம டைரக்ஷன் மீன் பண்ணும். அண்ட் எதர் நமக்கு காம்பஸ் யூஸ் பண்ணியோ இல்லை அயன் ஃபிலிங்ஸ் யூஸ் பண்ணியோ அதோட டைரக்ஷன் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இதெல்லாம் சின்ன முக்கியமான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி சின்ன முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டியூ டு கரண்ட் த்ரூ எ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து சாப்டர் வந்து இங்கே தான் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டார்ட் ஆகுது. லிசன், நான் ஒரு சின்ன ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 3 லைன் சொல்றேன். அந்த 3 லைனை மனசு ரொம்ப தீர்க்கமா வச்சுக்கோங்க. சார்ஜ், இது வந்து நமக்கு Q அப்படின்னு போட்டேன்னா நமக்கு சார்ஜ்னு அர்த்தம். ஓகே, சார்ஜ் என்னது? எய்தர் நமக்கு வந்து எலக்ட்ரான் சொல்லலாம், இல்லைன்னா புரோட்டான் சொல்லலாம். எய்தர் எலக்ட்ரான்ஸ் இல்லாட்டி புரோட்டான்ஸ். நம்ம கிட்ட இப்போதைக்கு மூவபிள் சார்ஜஸ் வந்து இதுதான் இருக்கு. இதை வச்சு நமக்கு வந்து கண்டக்ஷன் வச்சு பேசுறோம் ஒரு வயர்ல. அப்ப நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னடா கரண்ட்னா, ஒரு வயர்ல நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஃபில்டா இருக்கும். இந்த சார்ஜ் வந்து நமக்கு வந்து மூவ் ஆச்சுன்னா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், கரண்ட்னு சொல்லுவோம். இந்த சார்ஜ் மூவ் பண்ற வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா பேட்டரி அப்படின்னு ஒன்று கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தா தான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு வந்து கரண்ட் சார்ஜ் வந்து நமக்கு மூவ் ஆகும். அப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மட்டும்தான் அதுல இருந்து நம்மளால பார்க்க முடியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் நீங்க என்னன்னு சொல்லவே இல்லை அப்படின்னீங்கன்னா நான் சொல்றேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சரிங்களா, இது 1. இதே சார்ஜ் வந்து நமக்கு வந்து மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கூட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் நமக்கு கிடைக்கும். நான் பி அப்படின்னு போட்டேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். இது வந்து பி அப்படின்றது நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். அப்ப நீ எம்னு தான் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதான் பி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கன்வென்ஷன் இருக்கு. பிசிக்ஸ்ல வந்து சில டேர்ம்ஸ்க்கு நம்ம சில லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு பொறுத்து யூஸ்வலா டில் நீங்க 12th வர வரைக்குமே பி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா, சரி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆச்சுன்னா அதை சுற்றி உங்களுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு வயர்ல நம்ம வந்து ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ பேட்டரி இந்த சென்ஸ் நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரண்ட் வந்து ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் நமக்கு வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் கனெக்ட் பண்ணிடலாம். பல்போ இல்லை நம்ம ஒரு ரெசிஸ்டர் போட்டுட்டு ஒரு பல்பை கனெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ என்னன்னா இந்த சர்க்யூட்ல நமக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் வரும். அப்போ கரண்ட் வந்து ஃப்ரம் இந்த டைரக்ஷன் நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரண்ட் ஃப்ளோ இருக்குனாலே சார்ஜ் வந்து நமக்கு மூவ்மெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன்னா, சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் இருக்கும், சார்ஜ் மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல சார்ஜ் வந்து மூவ் ஆகுது. சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கூட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கூட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்கே எக்ஸிபிட் ஆகும். அப்போ என்ன மீனிங்னா, இந்த வயரை சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிரியேட் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு செட் பண்ணி வைக்க போறோம். எப்படி பாருங்க, இப்போ இங்க பாருங்க, இது வந்து நமக்கு ஒரு வயர். சரிங்களா, இந்த வயர்ல வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு நான் சொல்றேன்னா, அதோட பேட்டரி இல்லாட்டா ஒரு செல் எடுத்துக்கலாம். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது வந்து ஒரு ஷீட்டுங்க, நார்மலான ஒரு ஷீட் தான். ஓகே, ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த சார்ட் பேப்பர்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, அயன் ஃபிலிங்ஸை நம்ம கொட்டி வைக்க போறோம். அயன் ஃபிலிங்ஸை கொட்டி வச்சுட்டு இந்த வயரை நம்ம என்ன செய்ய போறோம்னா, நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு மேலேங்கிலி நம்ம இந்த மாதிரி நம்ம செட் பண்ண போறோம். ஒன்ஸ் நம்ம பேட்டரி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை சுத்தி வந்து அந்த அயன் ஃபிலிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ல அலைன் ஆகிறத நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா அவங்க வந்து பார்த்துருக்காங்க, வாவ் அப்படின்ற மாதிரி. அப்ப அதை பார்த்துட்டு அவங்க என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, ஓஹோ, ஒரு வயர்ல நமக்கு வந்து கரண்ட் இருந்துச்சுன்னா
அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்ன நமக்கு இப்போ நம்மளால அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்ன விஷயம்னா, ஒரு வயர்ல நமக்கு வந்து கரண்ட் இருந்துச்சுன்னா அந்த வயர்ல நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு முடிவு. சரிங்களா? இப்போ இது நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ரொம்ப ஒரு பெரிய கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். கரண்ட் இன் ஸ்ட்ரெயிட் லைன் கிரியேட்ஸ் அ கான்சென்ட்ரிக் சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரிங்களா? அப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்றது என்னன்னு நம்ம லேட்டரா பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் ஒரு கனெக்டிங் வயர்ல நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை சுற்றி இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பிடணும். சரியா? நான் சொல்றேன், நீங்க நம்பிருங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்கு. எப்படின்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ்வலா நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணிட்டு விட்டுற மாட்டோம். சிலதை கூட்டுவோம், சிலதை குறைப்போம், சிலதை மாத்தி விடுவோம், சிலதை ஏதாச்சும் குழப்பி பண்ணுவோம். இதை பண்ணா என்ன வருது, அது பண்ணா என்ன வருதுன்னு சொல்லிட்டு என்னதையா நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது. ஓகே, அது மாதிரி என்ன செய்வோம்னா, மோர் கரண்ட் ஸ்ட்ராங்கர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். நம்ம கரண்ட் வந்து நம்ம அதிகமாக கொடுக்குறோம்ன்றது என்ன மீனிங்னா, நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகப்படுத்துறோம். இன்கேஸ் நமக்கு நான் 6 வோல்டேஜ் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு 20 வோல்டேஜ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு அதிகமான ஒரு கரண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா pressure is inversely directly proportional to current. ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ரைட்டா? அப்போ திஸ் இஸ் த மீனிங். அப்போ நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் நம்ம அதிகப்படுத்தணும்னா அதிகமான கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ இருக்கும். அப்போ அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இதை சுற்றி இருக்கு எப்போ நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது. அப்போ மோர் கரண்ட் ஸ்ட்ராங்கர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிரேட்டர் காம்பஸ் டிஃப்ளெக்ஷன். சூப்பரா அது வந்து பயங்கரமா டிஃப்ளெக்ட் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மூவிங் த காம்பஸ் ஃபர்தர் from the wire weaker magnetic field lines which means less deflection. ஆக்சுவலா நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த காம்பஸ் நீடில் இருக்கு இல்லையா, இந்த காம்பஸ் இருக்கு இல்லையா, இந்த காம்பஸை நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளோட இது வயர் பக்கத்துல வச்சுட்டு வைக்கும்போது பயங்கரமா டிஃப்ளெக்ஷன், அப்படியே பயங்கரம் அப்படின்ற மாதிரி டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஓகே, ஆனா கொஞ்சம் தள்ளி வைக்க அப்படி லைட்டா டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப என்ன மீனிங்னா, அந்த வயர் பக்கத்துல வைக்கும்போது பயங்கரமா இந்த மேக்னெட்டிக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த வயர் விட்டு தள்ளி போக அதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ஃபீல்டு பேட்டர்ன் டிபெண்ட்ஸ் ஆன் கண்டக்டர் ஷேப்ஸ். ஓகே, நம்ம வந்து இங்கே நம்ம ஒரு வயர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நம்ம வந்து ஒரு வயர் யூஸ் பண்றோம், ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரெயிட் வயர் யூஸ் பண்றோம். அதனால நமக்கு வந்து இதை சுத்தி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா கிடைக்குது. இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ற கண்டக்டர் வந்து வேற ஷேப்ல இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? என்னென்ன ஷேப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சாலினாய்டு அப்படின்ற ஒரு ஷேப் இருக்கு. அதுக்கப்புறம் சர்க்குலர் காயில் வச்சு நம்ம அடுத்து பேச போறோம். சரிங்களா? ரைட். இது ஃபர்ஸ்ட் விஷயம். நான் என்ன சொல்லிருக்கேன்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல அது சொல்லி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, ஓகே. டைரக்ஷன். ஓகே, இது இப்ப நம்ம வந்து ஒரு கண்டென்ட் பார்த்த ஸ்டெப் பார்த்தாச்சு. இப்ப டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மேக்னடிசம் சாப்டர்ல நீங்க 12th வரைக்குமே ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து இந்த டைரக்ஷன். எந்த டைரக்ஷன் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்றது, எந்த டைரக்ஷன் கரண்ட் இருக்குன்றத பொறுத்து நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு லைன் இதுதான் நம்மளோட கண்டக்டிங் வேற எடுத்துக்கலாம். இதை சுத்தி நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஓகே, ஃப்ரம் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்குமா இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்குமான்றத நம்ம எப்படி நம்ம சொல்ல போறோம்னா, ஃபர்ஸ்ட் திங், கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும். கரண்ட் எந்த டைரக்ஷன்ல நமக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளோட கண்டக்டரை எடுத்துக்கோங்க. இந்த கண்டக்டரை நான் கீழ இருந்து மேல கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். கீழ இருந்து மேல கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். நம்மளோட கட்டவிரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டவிரல் வந்து எந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த டைரக்ஷனோட நீங்க அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு நீங்க கையை நீங்க திருகுனீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, எந்த டைரக்ஷன்ல உங்க கையை நீங்க நம்மளால ஸ்க்ரோல் பண்ண முடியுதோ அந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி கான்சென்ட்ரிக் சர்க்குலர் இப்படியே பெருசா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாவு என்ன செய்யும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பயங்கரமா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் கரண்ட்டுக்கு அந்த வயர் சுத்தி நமக்கு ஒரு பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு, எதிர் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு சொல்லணும். ரைட் ஹேண்ட் தம் ரூல். இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் என்னன்னா, ஜஸ்ட் அலைன் யுவர் தம் ஃபிங்கர் இன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன் நம்மளோட தம் ஃபிங்கரை நம்ம அலைன் பண்ண போறோம். அண்ட் நம்ம மீதி இருக்கிற ஃபிங்கர்ஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ண போறோம். நம்ம எந்த டைரக்ஷன் நம்ம ஸ்க்ரோல் பண்றோமோ அந்த டைரக்ஷன் நமக்கு வந்து மேக்னெட்டிக்
ஃபீல்ட் வந்து இருக்கு அப்படின்றது ஒரு சாஸ்திரம். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, இதே வயரை நம்ம இப்படி கவுத்துறோம். அப்போ நான் கவுத்துறேன்னா மேல இருந்து நான் கரண்ட் கொடுக்குறேன். ஓகே, அப்ப சார்ஜ் எந்த சைடு ஃப்ளோ ஆகுதுன்னா மேல இருந்து கீழே நமக்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் வந்து கீழே இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன், கரண்டோட டைரக்ஷன் கீழே இருக்கு. அப்போ நான் என்ன செய்ய போறேன்னா கண்ட்ரோலர்ல வந்து கீழே நம்ம அலைன் பண்ண போறோம். கண்ட்ரோலர் கீழே அலைன் பண்ணி நம்ம கையை சுத்தணும்னா, கையை ஸ்க்ரோல் பண்ணி இந்த கண்டக்டரை நம்ம பிடிச்சோம்னா எந்த டைரக்ஷன் நம்மளால சுத்த முடியுது, ஸ்க்ரோல் பண்ண முடியுது, இந்த டைரக்ஷன் ஸ்க்ரோல் பண்ணி. அப்போ நமக்கு இந்த டைரக்ஷன் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. மேல இருந்து பார்த்தோம்னா ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஸோ இதுதான் நம்ம இதுக்கு பேர் ரைட் ஹேண்ட் தம் ரூல். மனசுல வச்சுக்கோங்க, உங்களோட நோட்ஸ்ல நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் தம் ரூல். அண்ட் ரீட் பண்றேன். இஃப் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் ஹெல்ட் பை த ரைட் ஹேண்ட் keeping thumb straight, and if the direction of electric current is in direction of thumb, then the direction of wrapping of other fingers will show the direction of magnetic field. Okay, next topic. Okay, first என்ன டாபிக் பார்த்திருந்தோம், ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்து ஒரு லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பார்த்திருந்தோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் டியூ டு கரண்ட் த்ரூ சர்க்குலர் காயில். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஷேப்ஸை பொறுத்து அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? அப்போ அதுல வந்து இது ஸ்ட்ரெயிட் லைனால நமக்கு அந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ we are moving to சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயில் சர்க்குலர் லூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சர்க்குலர் லூப் அப்படின்றது ஒன்றும் இல்லடாமா, இங்க பாருங்களேன், நம்ம வயர் இருக்கு இல்லையா, இந்த வயர் இருக்கு இல்லையா, இந்த வயரை என்ன செய்யலாம்னா அப்படியே வளைச்சு நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி மேக் பண்ண போறோம். ஒரு வயரவே நம்ம மேக் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி மேக் பண்ண போறோம். இந்த இதுதான் நம்ம இதுக்கு பேர் தானே சர்க்குலர் லூப். சர்க்குலர் லூப். இந்த சர்க்குலர் லூப் எதால நமக்கு செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு கண்டக்டர்னால செஞ்சிருப்பாங்க. ஒரு கண்டக்டர் அப்படின்றது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். அதான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம்னா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது சார்ஜஸ். ஓகே, ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் விச் மீன்ஸ் ஒரு சார்ஜ் வந்து நமக்கு மூவ் ஆனா தான் நமக்கு கரண்ட் வந்து அதுல ஈஸியாக கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ கரண்ட் ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு சர்க்குலர் லூப்ல நம்ம கனெக்ட் பண்ண போறோம். சரி, இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த சர்க்குலர் காயில்ல நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் என்ன சொல்றேன், இந்த வயர்ல நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இந்த வயரவே என்ன செஞ்ச போறோம், ரெண்டா நம்ம மடிச்சு இந்த வயரவே நம்ம இந்த வயர்ல நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்க போது இந்த வயரவே நம்ம என்ன செய்ய போறோம், ரெண்டா நம்ம மடிச்சு என்ன செய்ய போறோம், ஒரு கரண்ட் ஃப்ளோ கிரியேட் பண்ண போறோம். ஒன்ஸ் கரண்ட் ஃப்ளோ கிரியேட் பண்ணாச்சுன்னா அசிஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒன்ஸ் நமக்கு ஒரு கரண்ட்ல ஒரு கண்டக்டர் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா இதை சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதை சுத்தி நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா, இதை சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். நம்ம சர்க்கிள்களை வைக்கும் போது அதை சுத்தி நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ லைக் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ரைட்? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும். லிட்டரலா பாத்தீங்கன்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து இந்த காயில் அந்த வயர் பக்கத்துல நமக்கு ஒரு சர்க்குலர் ஆகவும் கொஞ்சம் தள்ளி வர இந்த மாதிரி நமக்கு சர்க்கிள்ஸ் வந்து நமக்கு எலாபரேட் ஆகிட்டே போகும். அதே மாதிரி காயில் பக்கத்துல நமக்கு வந்து பக்கத்துல ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆகும். நம்ம காயில்ஸ்ல இருந்து தள்ளி வர நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து கொஞ்சம் எலாபரேட் ஆகிட்டே போகும். ஓகே, சென்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும். இப்போ இது ரொம்ப முக்கியமான கேஸ். எதுக்கு? when we are going for solenoid அப்படின்ற ஒரு டாபிக் படிக்க போறோம். அதுக்கு நமக்கு இது ரொம்ப ஃபவுண்டேஷன். farther the wire அப்படின்றது நான் தூரமா போறேன், அந்த வயரை விட்டு நான் தூரமா போக bigger circles, அதாவது நம்ம இங்க இருந்து இதுதான் நம்ம வயர், நான் வயர்ல இருந்து நம்ம தூரமா போக நம்மளோட சர்க்கிள்ஸ் வந்து எப்படி ஆகிட்டு இருக்கு, பெருசாகிட்டே இருக்கு. அப்பயே ஸ்ட்ரைட் அண்ட் சென்டர். அதே மாதிரி நம்ம வயர்ல இருந்து தூரமா போக சர்க்கிள்ஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் லைனா எங்க கிடைக்குதுன்னா அந்த சர்க்குலர் காயிலோட சென்டர்ல நமக்கு கிடைக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஜஸ்ட் நமக்கு இங்க பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது we are getting இந்த மாதிரி நமக்கு ஒரு லூப் மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். இதே சர்க்குலர் காயில பொறுத்த அளவுக்கு இந்த சென்டர்ல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். பக்கத்துல இருக்கும்போது நமக்கு அதை சுத்தி நமக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்ப அந்த காயில இருந்து இது ஒரு காயில கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த காயில இது சென்டர்ல நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா நமக்கு ஒரு இது ஒரே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். சென்டர்ல நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த காயிலோட எட்ஜஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் சென்டர் வரைக்குமே நம்ம பார்க்கும்போது நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கூடிட்டே இருக்கும். இப்போ இதை சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இதை சுத்தி நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வைல் மூவிங் ஃப்ரம் காயில இருந்து நமக்கு வந்து சென்டர் நம்ம மூவ் பண்ண நம்மளோட அந்த கான்ஸ்டன்ட் சர்க்கிள்ஸோட டயமீட்டர் நமக்கு பெருசாகிட்டே இருக்கும். we will getting large பெரிய சர்க்கிள்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சாலினாய்டு. ஓகே, ஸோ
ரொம்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், ஒரு ஸ்ட்ரைட் லைனை நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன், நம்பிட்டீங்க. அதுக்கடுத்து என்ன செய்யுது, இதவே நம்ம உடச்சு ஒரு காயில நம்ம மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்க நம்பிட்டீங்க. அப்பயும் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன்னா, இதே ஒயரை வந்து ஒரே ஒரு சுத்தினோம்னா நமக்கு ஒரு சிங்கிள் சர்க்குலர் லூப். இதவே நான் என்ன சொல்லிருப்பேன், அப்படியே பயங்கரமா நான் சுத்தி 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 இந்த இடத்துல வச்சுட்டேன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படியே என்ன செய்ய போறோம், ஒரு கனெக்டிங் வயரை வச்சு என்ன செய்ய போறோம், அதை வந்து அப்படியே சுத்திட்டு இது எடுக்க போறோம். இது பார்க்கும்போது நமக்கு என்னன்னா ஒரு லைட்டாக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை நான் சொல்லித்தரேன், சாலினாய்டு. ஓகே, அப்படி இல்லாட்டினா நமக்கு வந்து காயில் அப்படின்னு சொல்லிக்கலாம். சாலினாய்டு இல்லைன்னா காயில். ஒரே ஒரு லூப் இருந்துச்சுன்னா, சிங்கிள் லூப்பா இருந்துச்சுன்னா நமக்கு காயில்னு சொல்லலாம். we are having multiple loop, அதனால நமக்கு சாலினாய்டு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இந்த சாலினாய்டுல நமக்கு வேற விதமான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால பார்க்க முடியும். இன்கேஸ் நம்மளோட சாலினாய்டுல நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாலினாய்டு என்ன இருக்கு, கரண்ட் ஃப்ளோ இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு பவர் சப்ளை கொடுக்க போறோம். இதுல நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கு. ஒன்ஸ் இதுல கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா இந்த சாலினாய்டுல எப்படி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, சென்டர்ல ஆல்ரெடி நமக்கு இதுல பார்த்தோம் இல்லையா, ஒரு சர்க்கிள் லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி கிடைச்சிருந்துச்சு, ஸ்ட்ரெயிட் லைனே நமக்கு கிடைச்சிருந்துச்சு. இதுல நமக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அதிகமா கிடைச்சிருந்துச்சு. ஓகே, அப்போ இதே மாதிரி மல்டிபிள் காயில்ஸ் நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஒரு சாலினாய்டு அப்படின்னு சொல்ல போறோம். அந்த சாலினாய்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி ஒரு சென்டர்ல ஸ்ட்ரெயிட்டாகவும் அதோட எட்ஜஸ்ல வந்து ஒரு மேல நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட். லிட்டரா இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, ஆக்சுவலா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட அலைன்மெண்ட் நம்ம டயக்ராம்லயே பார்த்தாச்சு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகுது, நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் நான் டிராப் பண்றேன். அந்த ஷேப்பை உங்களுக்கு அந்த ஷேப்பை உங்களுக்கு உங்களுக்கு ரிசம்பிள் பண்ண முடியுதான்னு பாருங்க. எத்தோண்டி ரிசம்பிள் பண்ண முடியுதுங்க, ரிசம்பிள் பண்ண முடியுதா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்களேன், கிட்டத்தட்ட ரெண்டு சேமா தானே இருக்கு. அப்போ சிம்பிளா என்ன சொல்லலாம்னா, ஒரு சாலினாய்டுல நம்ம கரண்ட் கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு பார் மேக்னெட்டும் ரெண்டு ஒன்னா தான் இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஒன்னு, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேட்டர்ன் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் பார் மேக்னெட். யார் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அதுதான் உண்மை. one end act as north pole and another end act as south pole. Inside the solenoid parallel straight field lines யூனிஃபார்மா இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சாலினாய்டுல நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்போது நம்ம ஒரு யூனிஃபார்மா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு சாலினாய்டு நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும் போது நமக்கு ஒரு யூனிஃபார்மான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் தான் கிடைக்கும். எங்க சென்டர்ல. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஃபீபிளான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் தான் கிடைக்கும். நம்ம ரிலேட் பண்ணும்போது இந்த இடத்துல வெளியில நமக்கு ஒரு ஃபீபிளான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் தான் கிடைக்கும். இப்போ இதுல ஜஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த காயில் நம்ம எப்படி ரிசம்பிள் பண்ணோம்னா ஒரு நார்த் போல் சவுத் போல் இருக்க முடியாது, ஒரு பார் மேக்னெட் மாதிரி நம்ம ரிசம்பிள் பண்ணிக்கலாம். ஒண்ணு, சரியா? வேற என்ன செய்ய முடியும்னா, இந்த பார் மேக்னெட் உள்ளக்க நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். வெளியில வந்து ஒரு பார் மேக்னெட்ல இருக்கிற மாதிரி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? உள்ளக்க நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும், யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? ரைட் ஃப்ரம் நம்ம வந்து சர்க்குலர் காயில இருந்து எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குதோ அதே மாதிரி நமக்கு ஒரு மல்டிபிள் லூப்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அதுலயுமே வில் பி கெட்டிங் வெரி ஸ்ட்ராங் சென்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். சென்டர் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு போர்ஷன் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி டாபிக்ல இருக்கும் ஃபோர்ஸ் ஆன் a current carrying conductor in a magnetic field lines. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல பொறுத்த அளவுக்கு ஒரு கண்டக்டரை நம்ம பிளேஸ் பண்ணோம்னா அதுல வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த கண்டக்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் ரெண்டு சைடு வந்து ஒரு பார் மேக்னெட் வச்சுக்கிட்டேன். இந்த பார் மேக்னெட் ரெண்டு சைடு பார் மேக்னெட் வச்சிருக்கேன். நான் ரெண்டு பார் மேக்னெட் வச்சிருக்கேன்னா நீயே கேள்வி கேட்பியா, நீயே பதில் சொல்லிக்கிறியா, அப்படிதானே? இப்போ இங்க இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. இப்போ இதுல நம்ம ஒரு கண்டக்டரா நம்ம பிளேஸ் பண்ண போறோம். நான் கண்டக்டர் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நதிங் பட் இட்ஸ் a wire. ஒரு வயரை நம்ம என்ன பிளேஸ் பண்ணோம், இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ண போறோம். இது நம்மளோட வயர், சரிங்களா? இப்போ இந்த வயர்ல கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனை பேஸ் பண்ணி இந்த கண்டக்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சரிங்களா? லைட் அது ஒரு சின்ன வீடியோ மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, ஆக்சுவலா நமக்கு இது என்ன பார்க்க போறோம்னா, ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு.
ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ பாருங்க, இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம அந்த டைரக்ஷன் நம்ம பார்க்க முடியும், அந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட முடியும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா, லிசன் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கொண்டது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ஒரு கண்டக்டர் நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா, ப்ரொவைடர் அந்த கண்டக்டர் நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அந்த கண்டக்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த எந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்றதுக்காக ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ண போறோம். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்னன்னா, ஒருவேளை நம்மளோட ஃபோர் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது, நம்மளோட மிடில் ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட தம் ஃபிங்கர் அந்த கண்டக்டர் வந்து எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்கொண்டது, நம்ம 3 விரலையுமே நம்ம பெர்பெண்டிகுலர் ஈச் அதர் நம்ம வச்சுக்கணும். ஓகே, நம்ம இந்த மாரி படத்துல வந்து தனு சொன்ன மாதிரி செஞ்சிருவேன் அப்படின்ற அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், இந்த பெர்பெண்டிகுலரா வச்சுக்கணும். 3யுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், பெர்பெண்டிகுலரா வச்சுக்கணும். நம்மளோட ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டை மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்மளோட மிடில் ஃபிங்கர் கரண்டோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி இருந்துச்சுன்னா, அந்த கண்டக்டர் வந்து எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றத நம்மளோட தம் ஃபிங்கர் வந்து சொல்லும். இது வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் will experience a force. நான் சொன்னதுதான், the direction of a force depends on and the direction of current in the conductor coil. இது நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம், அதுல உங்களுக்கு புரியும். எந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த டைரக்ஷனை பொறுத்து நமக்கு அதோட ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். the direction of the magnetic field and also நமக்கு வந்து magnetic field. இதை நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. force will be equal to I dl b sin theta. இது நீங்க வாழ்க்கை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இதை தான் மீன் பண்ணுதுன்னா, ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த கண்டக்டர்ல நமக்கு வந்து என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது, I அப்படின்ற ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது, இதை ரெண்டுமே பொறுத்து நமக்கு என்ன செய்யணும், அண்ட் ஆல்சோ நமக்கு அது எந்த ஆங்கிள் நம்ம அந்த கண்டக்டர் நம்ம பிளேஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்துமே நமக்கு அந்த கண்டக்டர் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹையர் ஸ்டடிஸ் வரும்போது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பா. ஓகே, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன அர்த்தம்னா, அந்த கண்டக்டர் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சோம்னா அந்த கண்டக்டர் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அதே மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதை வச்சுதான் நம்ம மோட்டார்ஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. மோட்டார்ஸ், ஜெனரேட்டர்ஸ் வந்து எல்லாமே இதுல தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இதுல தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒருவேளை நம்மளோட ஃபோர் ஃபிங்கர்ஸ் ஃபீல்ட ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கணும். நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை நம்மளோட தம் ஃபிங்கர், ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் பெர்பெண்டிகுலர் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இன்கேஸ் நம்மளோட ஃபோர் ஃபிங்கர் வந்து ஃபீல்ட் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, நம்மளோட மிடில் ஃபிங்கர் வந்து கரண்ட் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்மளோட தம் ஃபிங்கர் வந்து அது எந்த டைரக்ஷன் அந்த கண்டக்டர் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மூவ்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்றத நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும். சரிங்களா? ரைட். ஸோ stretch your thumb finger, four finger, middle finger in a right hand direction. Four finger வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கணும், மிடில் ஃபிங்கர் வந்து கரண்ட் டைரக்ஷன் கொடுத்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எதை கொடுக்கணும், தம் ஃபிங்கர் கொடுக்கும். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம படம் போட்டு காமிச்சிடலாம். சரியா? இங்க பாருங்க, அமைதியா பார்க்கணும். ரைட், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு மேட்டர். இப்போ நான் அந்த ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு சைடுமே என்னன்னா அது பார் மேக்னெட். அந்த ரெண்டு சைடுமே கொடுத்துருக்கிறது வந்து என்னது, ரெட் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் இருக்கிறது வந்து நமக்கு வந்து பார் மேக்னெட். இப்போ இதுல நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது, அது சர்க்குலர் காயில நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்றது வந்து என்னன்னா, யூ ஹேவ் டு ஸ்ட்ரெச் த ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் இன் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். மூணுமே நமக்கு வந்து ஒரு மூச்சுவான பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் நமக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருந்திருக்கணும். ஒன்ஸ் நமக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கும் போது ஒரு விரலும் ஒரு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுவோம். இன்கேஸ் நம்மளோட ஃபோர் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிருக்கு, நம்மளோட மிடில் ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரக்ஷன் மீன் பண்ணிருக்குன்னா, நம்மளோட தம் ஃபிங்கர் ஃபோர்ஸை அது மீன் பண்ணும். இப்போ பாருங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்னா, அதோட அந்த கண்டக்டர் வந்து அந்த லூப் வந்து நமக்கு எப்படி சுத்துதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு கண்டக்டர் எடுக்க போறோம். இந்த கண்டக்டர்ல கண்டிப்பா வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. ரைட்டா? எது நடக்க ஃபோர்ஸ் இருக்க போகுதுன்னா, அந்த கண்டக்டர்ல நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பிளேஸ் பண்ணிருக்க போறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நமக்கு பிளேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி இப்போ நீங்க எனக்கு கெஸ் பண்ணுங்க, கரண்ட் வந்து ஃப்ரம்
அந்த சைட்ல இருந்து இந்த சைடு வருது. ஓகே, ஃப்ரம் இன்வர்டா அவுட்வர்டா இருக்கு, விச் மீன்ஸ் உங்களை நோக்கி அந்த கரண்ட் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நோக்கி அந்த கரண்ட் வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி மீனிங். அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் ரைட் வேர்ட். ஸோ இந்த மாதிரி 2 டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஜோன்ல ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியஸன். இப்போ நம்ம பாருங்க, கரண்ட் வந்து நமக்கு வந்து இந்த டைரக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. அப்போ கரண்டோட டைரக்ஷன் மென்ஷன் பண்றது என்னது, நம்மளோட மிடில் ஃபிங்கர். அப்போ மிடில் ஃபிங்கர் எப்படி அலைன் பண்ணிக்கலாம்னா இப்படி மிடில் அலைன் பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்ட் வந்து என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போ 2 சைடு வார் மேக்னெட் இருக்கு, இந்த சைடு நமக்கு கரண்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இந்த டைரக்ஷன் நமக்கு வந்து கரண்டோட டைரக்ஷன் அலைன் பண்ணிக்கலாம். கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டர்ல கரண்ட் வந்துகிட்டு இருக்கு, கரண்டோட டைரக்ஷன் அலைன் பண்ணிக்கலாம். என்னோட 4 ஃபிங்கர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ என்னோட கட்டவரில் எதை தான் மீன் பண்ணுது, அந்த கண்டக்டர் வந்து எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றத மீன் பண்ணுது. அப்போ அந்த கண்டக்டர் எந்த சைடு மூவ் ஆகும்னா மேலே தான் அது மூவ் ஆகும். கரெக்டுங்களா? ரைட். இப்போ பார்ப்போம், நம்மளோட கண்டக்டர் எப்படி தான் மூவ் ஆகும், மேலே தான் நம்ம மூவ் ஆகும். ரைட்டா? ரைட். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு, ப்ரொவைடட் நமக்கு அந்த கண்டக்டர் அந்த காயில் நமக்கு வந்து கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா, கரண்ட் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுச்சுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்கு, உங்ககிட்ட கரண்ட் வந்து அந்த கண்டக்டர் காயில்ல இந்த சைடு நமக்கு மூவ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் இருக்கு, விச் மீன்ஸ் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாமா. இது வந்து கரண்டோட டைரக்ஷன், இது வந்து கரண்டோட டைரக்ஷன். கரெக்டா? இது வந்து நமக்கு கரண்டோட டைரக்ஷன், இது மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா இது கரண்டோட டைரக்ஷன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ நம்மளோட கண்டக்டர்ல எங்க இருக்குன்னா கீழே இருக்கு. இப்போ ஒருவேளை நம்மளோட கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டக்டர் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்னா கீழே நமக்கு மூவ் ஆகும். This is something you have to know. And last topic, domestic electric current. So domestic electric current அப்படின்றது நமக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் கூட. நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு நமக்கு வரப்போற வோல்டேஜ் நமக்கு எவ்வளவு இருக்க போகுது, 220 வோல்டேஜ்ல இருக்க போகுது. 220 வோல்டேஜ்ல இருக்க போகுது வித் ப்ரொவைடர் 50 ஹெர்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு we are having 220 வோல்டேஜ். இன்கேஸ் நமக்கு வேற கண்ட்ரீஸ்ல நமக்கு வந்து வேற வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? நம்மளோட இந்தியாவை பொறுத்தளவுக்கு we are following 220 வோல்டேஜ் as a கான்ஸ்டன்டா. நமக்கு ஆவரேஜ் நமக்கு 220 to 240 வோல்டேஜ், 220 to 240 வோல்டேஜ் நமக்கு ஆவரேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அண்ட் 50 ஹெர்ட்ஸ் நமக்கு வந்து ஏசி கரண்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒன்னு இதை தாண்டி நமக்கு இந்த நம்ம ஹவுஸ்ல இருக்கக்கூடிய வயர்ஸை பொறுத்தளவுக்கு we are having 2-3 வயர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வயர் பாத்தீங்கன்னா நமக்கு லைவ் வயர் அப்படின்றதுக்கு, நியூட்ரல் வயர் அப்படின்றதுக்கு, அந்த எர்த் வயர் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த லைவ் வயர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரெட் கலர்ல இருக்கும். அண்ட் நியூட்ரல் வயர் அப்படின்றது நமக்கு வந்து பிளாக் கலர்ல இருக்கும். அண்ட் எர்த் வயர் அப்படின்றது நமக்கு கிரீன் கலர்ல இருக்கும். இந்த எர்த் வயர் அப்படின்றது ஒரு எக்ஸஸா இருக்கக்கூடிய கரண்ட் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு கிரவுண்டுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரூட் தான் அது எர்த் வயர். அண்ட் இந்த லைவ் வயருக்கும் நியூட்ரல் வயருக்கும் இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா அதுதான் நமக்கு 220 இருக்க போகுது. ரைட்? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு 220 வோல்டேஜ் இருக்க போகுது. 220 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சைடு நமக்கு வந்து கம்மியான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், ஒரு சைடு நமக்கு அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ 0 பொட்டன்ஷியல் இருந்து நமக்கு 220 வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு 220 வோல்டேஜ். அப்போ லைவ் வயருக்கும் நியூட்ரல் வயருக்கும் இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு 220 வோல்டேஜ். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்போ நமக்கு லைவ் வயர்னு என்ன தெரிஞ்சிச்சு, நியூட்ரல் வயர்னு என்ன தெரிஞ்சிச்சு, அண்ட் எடுத்து என்ன தெரிஞ்சு. இதை தாண்டி ஃபியூஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஃபியூஸ் அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நமக்கு வீட்டில் கூட நம்ம பார்த்துருப்போம். இன்கேஸ் ஒரு அப்ட்ரப்டான கரண்ட் வந்துச்சு, பயங்கரமான ஒரு கரண்ட் வந்துச்சு, ஒரு ஃபிளக்சுவேட்டிங் கரண்ட் வந்துச்சுன்னா நமக்கு வச்சிருக்க டிவி, ஃப்ரிட்ஜ் அதுன்னு சொல்லி பார்த்தோம் எல்லாமே உங்களுக்கு வந்து நமக்கு அடியாயிரும். கரெக்டா? அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே அதை வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சிடணும். அப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபியூஸ் வயர் வந்து கனெக்ட் பண்ண போறோம். அந்த ஃபியூஸ் வயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வயர். சரி, லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வயர். ஒன்ஸ் நமக்கு அதுல வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு கரண்ட் வந்தாலே அது என்ன செய்யும், அது உருகிரும், அது மெல்ட் ஆயிரும், அந்த ஃபியூஸ் வந்து நமக்கு மெல்ட் ஆயிரும். சரி, ஸோ நமக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து இப்போ எப்படி இருக்கும்னா அந்த ஃபியூஸ் வேற தாண்டி தான் நமக்கு வந்து பவர் சப்ளை வர மாதிரி இருக்கும். இன்கேஸ் நமக்கு அதிகமான கரண்ட் வந்துச்சுன்னா இதுலேயே நமக்கு கட் ஆயிரும், இதுலேயே நம்ம அந்த வயர் வந்து நமக்கு கட் ஆயிரும். ஸோ தட் முழுக்க நமக்கு எந்த ஒரு ஃபிளக்சுவேஷனுமே வராமல் ஸ்டாப் பண்ணிடும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஃபியூஸ் வயர் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு ப்ராப்பரான கரண்ட் வந்துடும். சரிங்களா? நம்ம ஃபியூஸ் அப்படின்ற வார்த்தை நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அக்கேஷன்ல எலக்ட்ரிஷியன் வந்துச்சுன்னா, அண்ணா நீங்க வந்து எனக்கு அந்த ஃபியூஸ் வயரை காமிங்க, அந்த பாக்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க அவங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட நீங்க அதை பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வேற என்ன இருக்கு, மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் இட். ரைட், ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு இந்த சாப்டர்லாம் பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு 5 டாபிக்ஸ் ஃபுல்லாமே கவர் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு ரொம்ப ஒரு குயிக்கான ரிவிஷன் செஷனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
தேங்க்யூ ஸோ மச். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனலி விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஓகே, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. பை.